அஞ்சரைப்பட்டி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தமிழ் செல்வி. இன்னைக்கு மூலிகை விருந்து பகுதியில நாம பார்க்க போற டிஷ் என்னன்னு பாத்தீங்கன்னா கறிக்கூட்டு. கறிக்கூடுன்னு அசைவம் நினைச்சிடாதீங்க, காய்கறி வச்சுதான் நான் செய்ய போறேன். அந்த கறிக்கூட்டு நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன பொருட்கள் செய்ய நாம இப்ப பார்க்கலாம். பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய், முள்ளங்கி, தேங்காய், மிளகு, உப்பு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. இவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம இதை எப்படி செய்யணுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ கடாயை வச்சுட்டு இந்த பாசி பருப்பு ஊற வச்சிருக்கோம் இல்லையா, அதை இப்போ நம்ம நல்லா வேக வைக்கணும். இது நல்லா வேகட்டும். அதுக்குள்ள நம்ம வெங்காயம் தக்காளியை அரைச்சிடலாம். வெங்காயம் போட்டுக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. இது நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ பவுல் எடுத்து வச்சுட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் துருகி வச்ச வெள்ளரிக்காய், முள்ளங்கி துருகி வச்சது, சவுச்சவும் துருகி வச்சது எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இது கூட ஜார்ல இருக்க பேஸ்ட மிக்ஸ் பண்ணலாம். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட சேர்த்து இப்போ பாசிப்பருப்பு நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாசிப்பருப்பு எடுத்து இதுல நம்ம கொஞ்சம் சேர்த்துடலாம். தண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க. இதையும் நல்லா இதோட சேர்த்துடுங்க. இப்போ துருகி வச்சிருக்க தேங்காய் இதில் ஆட் பண்ணலாம். இது கூட பொட்டுக்கடலை மாவு மிக்ஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிளகுத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமா போடுங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சீரகத்தூள், நல்லா இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இப்போ கருவேப்பிலை கொஞ்சமா போடுங்க.
புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கொத்தமல்லி, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. திரும்ப இப்போ கறி கூட்டு ரெடி. இந்த கறி கூட்டு எப்படி செஞ்சோன்றத ஒரு சின்ன ரீகப் பார்த்துடலாம். வானிலையில நம்ம கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நம்ம ஊற வச்சிருக்க பாசிப்பருவை போட்டு நல்லா கொதிக்க வச்சிருங்க. அது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வெங்காயம் தக்காளிய மிக்சியில போட்டு நல்லா அடிச்சு வச்சிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல துருவன வெள்ளரிக்காய், துருவன முள்ளங்கி, துருவன சௌச்சௌ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை வந்து வெங்காயம் தக்காளி எடுத்து அதோட சேர்த்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வேக வச்ச பாசிப்பயிரை இது கூட சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் துருவல், பொட்டுக்கடலை மாவு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட மிளகுத்தூள், உப்பு, சீரகத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மேட்ச் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுல எடுத்து வச்சோம்னா நம்மளுடைய கறி கூட்டு ரெடி. பிணியிருந்து வளரன் வாழ்வும் பசுமை உணவுலால் வசந்தமாகும். அப்படின்னா என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து நமக்கே தெரியாம சின்ன சின்ன வியாதிகள் இருக்கும். அது வந்து இந்த மாதிரி பச்சை காய்கள் சாப்பிட்றது மூலம் தான் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு காய்கள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம இது நம்ம உடம்புல உள்ள சூட்டை எல்லாமே தணிக்கும். அதிகமான நீர்ச்சத்து எல்லாத்தையுமே குறைச்சிடும். இது மாதிரி நீங்க வாரத்துல ஒரு நாள் அதை செஞ்சு சாப்பிடணும்.